ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் இது தொடர் வேத பாடமாக பார்க்க போகிறோம். முதலாவது பகுதியை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆவியானுடைய வரங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் முதல் கொண்டு 11வது வசனம் வரைக்கும் இந்த ஆவியினுடைய வரங்களை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வரங்கள் எதற்காக, எப்படி இந்த வரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும், இந்த வரங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் பார்ப்பதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி, ஆராயும்படி உம்முடைய சமூகத்தில் உட்கார நீர் பாராட்டின தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி ஆண்டவரை நீர் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரை வெறும் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை நாங்கள் தியானிக்கிறவர்களாய் மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க எங்கள் ஆவியானவர் துணை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆவியானுடைய வரங்களை குறித்து பார்க்க போகிறோம். இந்த வரங்களை குறித்து பார்க்கும் பொழுது 9 வகையான வரங்கள் இருக்கிறது. இந்த வரங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்கிறது, வரங்களை எப்படி பார்க்கலாம் என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக, இந்த வரங்கள் எதற்காக, இந்த வரங்கள் என்கிறது எதற்காக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான காரணத்தை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் 2 முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று, இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலேயே அவர் தெளிவாக சொல்லுகிறார், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய புரோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி 7வது வசனத்தில் சொல்கிறார். அவனவனுக்குரிய புரோஜனத்திற்கென்று அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அவனவனுக்குரிய புரோஜனம் அப்படிங்கிறது இந்த கடைசி காலத்தில் தப்பாக மிஸ்இன்டர்பிரட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதாவது தப்பாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அவனவனுடைய புரோஜனத்துக்கு அப்படின்னா, என்னுடைய புரோஜனத்துக்காக, என் லைஃப் புரோஜனத்துக்காக அப்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொன்னால் அப்படி அல்ல. இப்போது என்னுடைய ஊழியம் இருக்கிறது. என்னுடைய ஊழியத்திற்கு ஒரு வரம் இருந்தால் அந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாக செய்வதற்கு, ஊழியம் என்பது என்ன, முதல்ல எனக்கு நான் செய்வதா, அடுத்தவர்களுக்கு நான் செய்வதா, அதான் ஊழியம். நம்ம பார்க்குறோம். ஊழியத்தினுடைய அடிப்படை தன்மையை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நாம் இந்த வரத்தினுடைய அடிப்படை தன்மையும் புரிஞ்சுக்க முடியும். ஊழியம் என்பது இயேசு தெளிவாக சொல்கிறாரு, நான் ஊழியம் கொள்ளும்படி வராதபடி ஊழியம் செய்யும்படி வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தவங்களுக்கு செய்யறதுக்கு ஊழியம், அடுத்தவருடைய ஆத்மாவை, அதான் ஊழியத்தினுடைய அடிப்படையே என்னன்னு கேட்டால் சோல் வின்னிங் தான், ஆத்ம ரட்சிப்பு. இது ஒரு பேஸில் தான் கிறிஸ்தவமே இருக்குது. கிறிஸ்தவத்தினுடைய ஊழியங்கள், எத்தனை வகையான ஊழியங்கள் நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க, அல்லது இந்த ஊழியத்துக்கு விதவிதமான டினாமினேஷன்ஸ் உருவாக்குங்க, விதவிதமான சபைகள் உருவாக்குங்க, உபதேசங்களை உருவாக்குங்க, என்ன செஞ்சாலும் அடிப்படை, கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை என்னன்னா சோல் வின்னிங், ஆத்ம ஆதாயம். இந்த ஆத்ம ஆதாயத்திற்கு நான் என்ன செய்கிறேனோ அதற்கு பேர் தான் ஊழியம். அதாவது என்னை இழந்து, என்னை தாழ்த்தி, என்னை வருத்தி எப்படியாவது ஒரு ஆத்மாவை நான் ஆதாயம் செய்வேன், அதுதான் ஊழியம். இந்த ஊழியம் இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், ஊழியம் கொள்ளும்படி வராதபடிக்கு, செய்யும்படி வராதபடிக்கு கொள்ளும்படி வந்துட்டாங்க. இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு. பல இடங்களில் ஊழியத்தினுடைய நிலை மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னால் சர்வன்ட் ஆஃப் காட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது தமிழில் ஊழியம்னு சொல்கிறதுனால நம்மளுடைய அர்த்தம் புரியல. இன்னும் கொஞ்சம் அந்த நல்ல தமிழில் சொல்லணும், அல்லது கொஞ்சம் கொச்சை தமிழில் சொல்லணும்னா, சர்வன்ட் ஆஃப் காட்னா தேவனுடைய வேலைக்காரன் அர்த்தம். தேவனுடைய வேலை செய்வதற்கு வைக்கப்பட்டதான ஒரு வேலைக்காரன், அவ்வளோதான். பிதா தன்னுடைய குமாரனை ஒரு வேலைக்காரனை போல அனுப்பினார். அவர் என்ன செய்கிறாரு? இடுப்பில் சீலையை கட்டி கொண்டு கால்களை கழுவினார். அதே தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தான் இயேசு முன்மாதிரியாக வச்சார். நாம் ஒரு அடிமை, அதான் பவுல் சொல்கிறார், எல்லாருக்கும் எல்லாமானேன், எல்லாருக்கும் அடிமையானேன். இன்றைக்கி ஊழியம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு சர்வாதிகார துணிக்குள்ளே போயிட்டு இருக்குது. அதாவது ஊழியக்காரங்களை எதிர்த்தா நாசமாக போயிடும், ஊழியக்காரங்களை ஆனால் இப்படி ஆயிடுவோம், அப்படி ஆயிடுவோம். அவங்க மேலே இருக்கிற அபிஷேகம் விசேஷித்தது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கணும். ஊழியக்காரங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு வேலைக்காரன், நான் பரலோகத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு வேலைக்காரன். உயர்த்துவதற்கோ அல்லது என்னை நான் மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கோ பெருமைப்படுவதற்கோ ஒன்றுமே கிடையாது. இதில் ஒரே ஒரு பெருமை என்ன நமக்கு இருக்குதுன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவ்வளோதான். இந்த ஒரு பெருமை நமக்கு இருக்கலாம். அதை தாண்டி வேறு ஒன்றுமே நமக்கு கிடையாது. அப்போ இந்த ஊழியத்தினுடைய புரோஜனத்துக்குன்னா என்ன, அவனுடைய புரோஜனத்துக்குன்னா என்ன? இப்போது நம்ம வயக்காட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. வயலுக்கு போகிறவங்களுக்கு கையில் என்ன கொடுக்குறாங்க? ஒரு அருவாள் கொடுப்பாங்க. அந்த அருவாள் எது கொடுக்குறாங்க? அந்த வயலை அறுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. கையில் இருக்கிறத விட இதில் இருக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. முந்தி மாடு வச்சு விழுந்துக்கிட்டு இருந்தோம், மாட்டுக்கு பதிலாக ஒரு டிராக்டர் கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்க? டிராக்டர் வச்சு விழுதா கொஞ்சம் ஈஸியாக விழலாம், கொஞ்சம் சீக்கிரம் விழலாமே ஒழிய, இந்த மாடை விட டிராக்டர் மேலானது, நான் டிராக்டர் வச்சுருக்கிறேங்கிற பெருமை வரக்கூடாது. அதுதான் ஊழியத்தில் வரம். வரம் என்பது என்ன? ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறது. அந்த ஊழியத்தை செய்வதற்கு அது கொஞ்சம் புரோஜனமாக இருக்கும், ஆத்மாதாயம் பண்ணுவதற்கு அது புரோஜனமாக இருக்கும். அதுதான் அவனவனுக்குரிய புரோஜனம் அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது,
இந்த வரத்தினுடையதான மிக முக்கியமான இன்னொரு காரியம் வசனம் தெளிவாக சொல்லுது, அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியங்களை உறுதிப்படுத்தினார். வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு தான் என்ன இருக்குது, இந்த வரங்கள் இருக்கு. ஏற்கனவே ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இந்த வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு தான் வரங்கள். இந்த வரங்கள் எதற்காக? சம்பாதிப்பதற்காக அல்ல, நான் யாருன்றதை காட்டுவதற்காக. வரம் எனக்கு அடையாளம் இல்லை, முதல்ல தெரியணும். இன்னைக்கு வரம் வந்து அடையாளம் ஆயிடுச்சு, இன்னைக்கு டேலண்ட் அடையாளம் ஆயிடுச்சு. வரமும் எனக்கு அடையாளம் அல்ல, டேலண்ட்டும் எனக்கு அடையாளம் அல்ல. எனக்கு அடையாளம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அவர் தான் எனக்கு அடையாளம். என்னைக்காவது நம்ம பவுல நம்ம என்ன சொல்லி அழைச்சிருக்கிறோம்? யோசித்து பாருங்க. அவருடைய ஊழியத்தை சொல்லி அழைக்கிறோமா, வரத்தை சொல்லி அழைக்கிறோமா? அப்போஸ்தலர் பவுல் என்று சொல்லுகிறோம், அப்போஸ்தலர் பேதுரு என்று சொல்லுகிறோம். நாம் என்னைக்காவது அவருடைய அந்த ஊழியத்தில் கிரியை செய்கிற வரத்தை வச்சிருக்கோமா? பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் என்பது வரம் அல்ல, ஊழியம். தீர்க்க தரிசன ஊழியம்னு ஒன்று இருக்குது. புதிய ஏற்பாட்டிலே அதே மாதிரி ஒன்று இருக்குது. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. தீர்க்க தரிசனம் ஊழியம் வேறு, தீர்க்க தரிசனம் வரம் வேறு. இதுக்கே இந்த காலத்தில் டிஃபரன்ஸ் தெரியாது. நம்ம அந்த தீர்க்க தரிசனத்தை பற்றி வரும்போது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன ஒன்றுன்னு கேட்டால், நாம் அழைக்கப்படுவது நம்முடைய ஊழியத்தை கொண்டு தான் அழைக்கப்பட வேண்டும். எனக்கு 5 வகையான ஊழியம் இருக்குது. இந்த 5 வகையான ஊழியத்துக்குள்ளே ஏதாவது ஒன்றில் நான் இருக்கணும். கண்டிப்பாக ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருன்னா அதுதான். அப்போஸ்தலராகவோ, தீர்க்கதரிசியாகவோ, மெய்ப்பனாகவோ, போதகராகவோ, சுவிசேஷகராகவோ இருக்கணும். இந்த 5 வகையான ஊழியத்திற்கு உதவி செய்வதற்காகத்தான் வரம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி நான் எப்படி அழைக்கப்படுகிறேன்? அந்த வரத்தினால் அழைக்கப்படுகிறேன். அவர் வந்து நல்ல ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணுவார், அவர் நல்லா பாட்டு பாடுவார், அது டேலண்ட். அவர் நல்லா மியூசிக் வாசிப்பார், அது டேலண்ட். அப்போ அவர் நல்ல பிசாசு ஓட்டுறவர், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுவார், அது ஒரு டேலண்ட் அல்லது அது ஒரு வரம். அப்படி இருக்கும்போது நம் ஊழியம் என்ன? நம்முடைய ஊழியத்தை வரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. நிறைய பேருடைய ஊழியத்தினுடைய அடையாளத்தை வரம் தொலைச்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இப்போ பாருங்கள், ஒரு தீர்க்க தரிசனம் வரம் இருக்குது. இது 5 வகையான ஊழியத்திலும் செயல்படும். அப்போஸ்தல ஊழியத்திலும் செயல்படும், தீர்க்கதரிசியோடைய ஊழியத்திலும் செயல்படும். ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணும்போது தீர்க்க தரிசனம் வெளிப்படும். ஒரு மெய்ப்பன் சபையை மேய்க்கும் போது அந்த ஜனங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும். ஒரு சுவிசேஷகர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த இடத்துக்கு தேவைப்பட்டால் அந்த வரம் கிரியை செய்யும். அப்போ வரம் என்பது எனக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக? பக்தி விருத்திக்காக. அதாவது இன்னும் சொல்ல போனால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உறுதிப்படுத்துவதற்காக. எனக்கு வரம் ஊழியம் அல்ல, ஊழியம் வேறு. இந்த டிஃபரன்ஸ் நமக்கு இன்னைக்கு தெரியணும். இந்த டிஃபரன்ஸ் தெரியாததனுடைய விளைவு தான் இன்னைக்கு வரம் என்னவா மாறிடுச்சு? ஊழியமாக மாறிடுச்சு. அதை அடையாளப்படுத்த தொடங்கிட்டோம். அடையாளப்படுத்த தொடங்கினுடைய விளைவு என்ன? நான் ஊழியத்தை இழந்துட்டு அந்த வரத்தை பிடிச்சிக்கிட்டு அலைகிறேன். நான் ஊழியத்தை இழந்துட்டு அந்த டேலண்ட்டை பிடிச்சிக்கிட்டு அலைகிறேன். அந்த டேலண்ட்டையோ வரத்தையோ நான் பிடிச்சிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது என்னை ஏமாற்றும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் விழுந்து போவேன். அப்படி விழுந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பேஸில் அது யூஸ் பண்ணணும் வரத்தை. இந்த 5 வகையான ஊழியத்தில் வரத்தை யூஸ் பண்ணணும். இது நம்ம மைண்டில் நல்லா இருக்கணும். வரம் 2 காரணத்துக்காக தான். 1 ஆத்மாதாயம் பண்ணுவதற்கு, 2 வசனங்களை உறுதிப்படுத்துவதற்கு வரம் கொடுக்கப்படுகிறது. இன்னொன்று எனக்கு தெரிந்தது, இந்த வரம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரம் எனக்காக அல்ல, வரம் என்னிடத்தில் வருவர்களுக்காக. எனக்கு என்ன தெரியுமா? ஆவியானவற்றை 2 இருக்குது. 1 ஆவியின் வரங்கள், இன்னொன்று ஆவியின் கனிகள். என்னிடத்தில் இருக்க வேண்டியது கனி, அடுத்தவனுக்காக என்னிடத்தில் இருக்க வேண்டியது வரம். அவர்கள் வரும்போது அவர்களை சுகமாக்குவதற்கோ, அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கோ, அவர்களுக்கு தேவையான ஒரு ஞானத்தை போதிப்பதற்கோ, அறிவை உணர்த்துவதற்கோ, தீர்க்க தரிசனத்தை சொல்வதற்கோ, அவர்கள் மொழியில் பேசுவதற்கோ எனக்கு ஒரு வரம் தேவைப்படுகிறது. அது அந்த இடத்துக்கு தேவை, அவ்வளோதான். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற கனி தான் இம்பார்ட்டன்ட். வரம் இருக்கிறவன்லாம் பரலோகத்துக்கு போவான்னு சொல்ல முடியாது. ஆனால் கனி இருக்கிறவன் அத்தனை பேரும் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடுவான். ஆவியின் கனி 9 இருக்கு, அதாவது 1க்கு 9 சுவை. இந்த ஆவியின் கனி உங்களுக்குள்ளே நிறைவாக இருக்குமானால் நமக்கு பரலோகம் கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ வரம் இருக்கு, கனி இல்லை, என்ன ஆகும்? என்கிட்ட எல்லாம் இருந்தும், தீர்க்க தரிசனம் இருந்தும், என்னிடத்துல அன்பில்லாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு பவுல் எழுதுறார். அப்போ வரம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது, கனி பரலோகத்துக்கு கொண்டு போகும். இதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த வரத்தை வைத்து ஊழியத்தை நம்பி, வரத்தை நம்பி ஊழியத்தை செய்து விட்டவர்கள் நியாயத்தீர்ப்பு நாளில் வந்து நிற்கும் போது வசனம் சொல்லுது, நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களை நான் அறியேன். அப்போ வரம் நியாய தீர்ப்புக்கு உங்களை காப்பாற்றாது, கனி காப்பாற்றும். அந்த கனி தான் உங்களை பரலோகத்துக்குள்ளே கொண்டு போகும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வரம் இல்லாமல் நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். வரம் இல்லாமல் ஊழியம் சக்ஸஸ் ஆகவும் செய்யலாம். ஆனால் கனி இல்லாமல் நீங்கள் ஊழியத்தை செய்ய முடியாது. அதான் ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணமாக நீங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் அவனை போல பெரியவன் ஒருவனும் இல்லை. யாருன்னு கேட்டிங்கன்னா யோவான் ஸ்நானகன்.
யோவான் ஸ்நானனை பற்றி வசனம் சொல்லுது, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரிடத்தில் அவனை போல ஒருவனும் இல்லை, பெரியவன் ஒருவனும் இல்லை. ஆனால் அந்த யோவான் ஸ்நானனை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் ஒரு அற்புதங்களையும் செய்யவில்லைன்னு தெளிவாக இருக்கு. அப்போ அற்புதங்கள் செய்வதனால யோவான் ஸ்நானன் பெரிய ஆள் ஆகிட்டாரா? இன்றைக்கி நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்க்குறோம்? என் மினிஸ்ட்ரியில் அற்புதம் நடக்கணும். ஏன்னா மினிஸ்ட்ரி எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு, மினிஸ்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கு எனக்கு என்ன ஆகுது, இந்த கிஃப்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறோம். மினிஸ்ட்ரியில் கிஃப்ட்ஸ் தேவை. இப்போவும் சொல்கிறேன், தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. மினிஸ்ட்ரியில் கிஃப்ட்ஸ் தேவை. ஆனால் கிஃப்ட்ஸ் இருந்தால் தான் மினிஸ்ட்ரி நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. கிஃப்ட்ஸ் இல்லாமலேயும் கர்த்தர் மினிஸ்ட்ரியை டெவலப் பண்ணுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு வரம் இருந்தால் போதும், ஒரு அற்புதம் நடந்தால் போதும். நானுமே எப்பவும் சொல்லுவேன், ஒரு சபையில் ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த அற்புதம் அந்த வசனத்தை என்ன செய்யும்? அநேகருக்கு பிரஸ்தாபப்படுத்தும். ஆனால் வெறும் அற்புதம் மட்டுமே இருந்து அந்த சபையில் வசனம் இல்லாவிட்டால் சபை விழுந்து போகும், அந்த ஆத்மா விழுந்து போகும். அற்புதத்தை தேடி வர ஆத்மா பெரும்பாலும் அந்த அற்புதத்திலேயே நிற்கும். அது அற்புதத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கும். அற்புதத்தினால வரவங்க தப்பாக சொல்லலை, அற்புதத்தையே நிற்கும். ஆனால் வசனத்தை தேடி வரவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கடைசி வரைக்கும் சபையில் நிற்பாங்க. இப்போது 10 குஷ்டரோகி வந்தாங்க, சுகமானாங்க. 9 பேர் திரும்பி வரல பாருங்க, ஒருத்தன் தான் வந்தான். ஆனால் வசனத்துக்கு 12 பேர் வந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த 12 பேர் வசனத்துக்கு நின்னாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். சபையை வசனத்தில் கட்டணும், சபை வசனத்தில் நிற்கணும். அதுக்கு உறுதுணையாக வரம் இருக்கணும். வரத்தினால சபையை கட்டி, அது இசையினால் சபையை கட்டி, ஆராதனையினால் சபையை கட்டி, தேவைப்படும் போது நீங்கள் வசனத்தை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அந்த பாட்டுக்கு வசனத்தையோ, அந்த ஆராதனைக்கு வசனத்தையோ, அந்த வரத்துக்கு வசனத்தையோ யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சபை விழும், ஊழியம் விழும், அந்த விசுவாசி விழுந்து போவார். அந்த வரத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வரம் என்பது ஒரு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் மாதிரி. மெயின் டாக்குமெண்ட் வசனம் தான். அந்த மெயின் டாக்குமெண்ட்டுக்கு கூட நமக்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் இருக்கணும், இருந்தால் நல்லது. இப்போ நீங்கள் போகிறீங்க, 3 டாக்குமெண்ட் கொடுங்கன்னு கேட்குறாங்க. மெயின் டாக்குமெண்ட் எது? உங்களுடைய ஆதார் கார்டு, கூட ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல சார், இல்லை உங்களுக்கு ஒரு ஓட்டர் ஐடி இருந்தால் பரவாயில்ல, அது இல்லாட்டி கூட பரவாயில்ல சார், ஆனால் ஆதார் கம்பல்சரி அப்படிம்பாங்க. அந்த கம்பல்சரி டாக்குமெண்ட் தான் வசனம் சபைக்கு. இந்த சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் தான் என்னது? பாட்டு, ஆராதனை, வரம் எல்லாமே. இதெல்லாம் இருந்தால் இன்னும் ஸ்ட்ராங். அதான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ நம்ம இந்த வரத்தை இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வரத்தை 3 வகையாக பிரிக்கலாம். 9 வகையான வரங்கள் இருக்குது. இந்த 9 வகையான வரங்களை நம்ம 3 வகையாக பிரிக்க முடியும். என்னென்னவா பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞான வரங்கள். ஒரு 3 வரங்கள், அதாவது ஞான வரங்கள் இருக்குது. எது எதெல்லாம் ஞான வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானத்தை போதிக்கும் வரம்னு இருக்குது. 2வது அறிவை உணர்த்தும் வசனம். 3வது ஆவிகளை பகுத்தறிதல். இது 3க்கும் பேர் ஞான வரங்கள். 2வது உள்ள வரம், 2வது செட்டப் வரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசும் வரங்கள் அல்லது அதற்கு வெளிப்பாட்டு வரங்கள்னு பேர். 2வது பேசும் வரங்கள் அல்லது வெளிப்பாட்டு வரங்கள்னு பேர். இது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீர்க்க தரிசன வரமும், பற்பல பாஷைகளை பேசுதலும், வியாக்கானம் பண்ணுதலும். இது 3ம் பேசும் வரங்கள்னு சொல்லுவாங்க, இல்லை வெளிப்பாட்டு வரங்கள்னு சொல்லுவாங்க. 3வது செட்டப் எது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வல்லமை வரங்கள். இந்த வல்லமை வரங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குணமாக்கும் வரமும், அற்புதங்களை செய்யும் வரமும், விசுவாச வரமும். இது 3ம் வரங்களில் வரும். என்ன வரங்களில் வரும்? வல்லமை வரங்களில் வரும். இப்போ உங்களுக்கு நான் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளுதலுக்காக. ஞான வரங்கள் அப்படிங்கிறது 3. முதலாவதாக ஞானத்தை போதிக்கும் வசனமும், ஞானத்தை போதிக்கும் வரமும், அறிவை உணர்த்தும் வசனமும், ஆவிகளை பகுத்தறிதலும். 2வது பேசும் வரங்கள் அல்லது வெளிப்பாடு வரங்கள் அப்படிங்கிறது தீர்க்க தரிசன வரமும், பற்பல பாஷைகளை பேசுதலும், வியாக்கானம் பண்ணுதலும், அந்த பாஷைகளை வியாக்கானம் பண்ணுதல். 3வது வல்லமை வரங்கள் குணமாக்குதலும், அற்புதங்களை செய்தலும், விசுவாசமும். இந்த 3 வரங்களும் 3 வகையான வரங்கள் உண்டு. மொத்தம் 9 வகையான வரங்கள். இந்த 3 வகையான வரங்களில் நம்ம முதலாவது வகையான வரத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞான வரங்களை குறித்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாமே இன்ட்ரோடக்ஷனாக தான் பார்க்குறோம். அதில் கொஞ்சம் டெப்த்தாக ஒன்று பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு நாம் அடுத்த கிளாஸில் அல்லது அடுத்த வேத பாடத்தில் நம்ம அதோட தொடர்ச்சியை கர்த்தருக்கு சித்தமானால் பார்க்கலாம். முதலாவது ஞான வரம், ஞானத்தை போதிக்கும் வரம் அப்படின்னு இருக்கு. இந்த ஞானத்தை போதிக்கும் வரம் அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது அவங்களால புரிஞ்சிக்க முடியல. நான் உங்களுக்கு புரிஞ்சிக்கும்படி சொல்கிறேன். ஞானம் என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன? ஞானத்துக்கும் அறிவுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இல்லை. இங்கிலீஷில் நாலேஜ் அண்ட் விஸ்டம் அப்படின்னு இருக்கும். இந்த நாலேஜுக்கும் விஸ்டமுக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால்,
உங்கள் அறிவு தேடி படித்து கண்டுபிடிக்கிறது வரைக்கும் அறிவுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டது கண்டுபிடிக்க முடியாது இருக்குல்ல, அதான் ஞானம். இப்போது விஞ்ஞானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விஞ்ஞானம்னா என்ன? நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாத விண்வெளியில் இருக்கிறதான நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரோம். அதுக்கு பேர் விஞ்ஞானம். மெய்ஞானம்னா என்ன? அதுதான் நமக்கு ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு உள்ளுக்குள்ளே இருக்கிறது. இந்த மெய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை பற்றி, ஆவியை பற்றி, இது ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவல். இதுக்கு பேர் மெய்ஞானம். பைபிளில் இது 2 வகையாக இருக்குது. ஒன்று பிரபஞ்சத்தின் ஞானம், இன்னொன்று தேவ ஞானம் அப்படின்னு இருக்கு. பவுல் சொல்லும் பொழுது பிரபஞ்ச ஞானம் தேவ ஞானம் எழுதுறார். 1 கொரிந்தியர் 2:6-7 அழிந்து போகிற பிரபஞ்சத்தின் ஞானம் அப்படின்னு எழுது. இந்த உலகத்தினுடைய ஞானம் அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. 2வது ரகசியமான தேவன் ஞானம் அப்படின்னு எழுதுறார். அப்போனா இந்த தேவன் ஞானத்துக்கும் பிரபஞ்சத்தின் ஞானத்துக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். அதுக்கப்புறம் அறிவு இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம படித்து ஆராய்ந்து பார்த்து புத்தகங்களை படித்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அறிவு. இதை தாண்டி இருக்கிறது ஞானம். இந்த ஞானத்தில் 2 வகை. ஒன்று பிரபஞ்ச ஞானம், இன்னொன்று தேவ ஞானம். இப்போ நம்ம பிரபஞ்சத்தின் ஞானத்தை தான் அதிகமாக தேடுகிறோம். பிரபஞ்சத்தை பற்றின அறிவு, இது எப்படி உண்டாச்சு, இது உள்ள இருக்கிறது என்ன, இந்த ஞானத்துக்கு அறிவு உதவும். அறிவை வச்சு நம்ம யூஸ் பண்ணி ஞானத்தை அடையலாம் அப்படின்னு ஒரு லிமிட் வரைக்கும் அறிவு யூஸ் பண்ணி அதுக்கு பிறகு போகிறது தான் ஞானம். ஆனால் பைபிளை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு தேவை தேவ ஞானம் தான். அதான் இம்பார்ட்டன்ட். இது ஒரு வரம். இந்த வரத்தை கர்த்தர் எதற்காக நமக்கு சபைக்கு தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இந்த ஞானம் எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, பிதாவை அறிந்து கொள்ள ஞானம் தேவைப்படுகிறது. பிதாவை அறிந்து கொள்வதற்கு தான் இந்த தேவ ஞானம் கொடுக்கப்படுவதாக அந்த இடத்துல பவுல் எழுதுகிறார். பிதாவை அறிந்து கொள்ளுதல்னா என்ன? அதுக்கு ஞானம், அதாவது அது ஒரு வரம் வேணுமா? அந்த வரம் இருந்தால் தான் பிதாவையே தெரிஞ்சு கொள்ள முடியுமா? நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு சொன்னால் தான் எனக்கும் தெரியும். அதான் அப்போ லைவாக இருக்கும். இல்லைனா அது உங்களுக்கு ஏதோ கதை சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ பிதாவை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும், நீங்கள் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த வரம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். இந்த வரம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எது தேவை அப்படின்னு சொன்னால், இப்போது வேதம் எழுதி நமக்கு கொடுத்துருக்குறாங்க, பைபிள் நம்ம கையில் இருக்குது. அது நம்ம பைபிளை ஆராய்ந்து பார்த்து தேவனை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் பைபிளே இல்லாத காலத்தில் ஏனோக்கு என்ன பண்ணியிருப்பார்? இப்போ நோவா என்ன பண்ணியிருப்பார்? அதர்சனமானவரை தரிசிக்கும்படின்னு இருக்கு. நோவா அதர்சனமான காரியங்களை அவன் தரிசித்து. இப்போ இதெல்லாம் எப்படி வருது? இப்போ தேவனை பற்றி எழுதுகிறாங்க, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடியவர். அப்போ அவர் உட்காந்துருக்கிற இடத்தையும் அவர் அதை பற்றின அறிவையும் அந்த இடத்துல எழுதுகிறாங்க. எப்படி இது வருது? இதுதான் ஆவியானவர் அவங்களுக்கு கொடுக்குற ஞானம். அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு. இப்போது உலக ஞானம்னா என்ன? இவர் எழுதினார், சாலமோன். சாலமோனுடைய உலக ஞானமும் இருக்குது, சாலமோனுடைய தேவ ஞானமும் இருக்குது. இந்த உலக ஞானத்தை அதிகமாக சாலமோன் எழுதியிருக்கிறார், நிறைய எழுதியிருக்கிறாரு. தேவனை பற்றியும் எழுதுறாரு. ஆனால் இந்த ஞானத்தை அவர் ஆண்டவர்கிட்ட வாங்குறாரு. அந்த ஞானத்தை அவர் எப்படி யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரசங்கி புஸ்தகத்தில் இந்த ஞானம் ஏன் அவருக்கு ஃபெயிலியர் ஆகுச்சு அப்படிங்கிறத ஒரு இடத்துல அவர் தெளிவாக எழுதுறார். பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தினால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்திலே வகை தேடினேன். நல்ல கவனிங்க, என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே என் தேகத்தை மதுபானத்தினால், இதை அப்படியே லிட்ரலாக இமேஜின் பண்ணி கற்பனையில் கொண்டு வந்தால் எவ்வளவு ஒரு மோசமான ஸ்டேட்டில் சாலமோன் இருந்திருக்கிறான்னு தெரியும். அதாவது நம்மளுடைய வார்த்தையில் சொல்லணும்னா, நல்லா குடிச்சிட்டு அவர் பைபிளில் உட்காந்து தியானிச்சுட்டு இருக்கிறார். எப்படி இருக்கும்? இதுதான் அதோடைய அர்த்தம். நல்லா குடிச்சிட்டு மதுபானத்தினால் தேகத்தை சீராட்டி கொண்டிருக்கும் போதே அவர் ஞானத்தை தேடினாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல தேகத்தை மாம்ச பிரகாரமாக இருந்துக்கிட்டே ஆண்டவரை பற்றின ஒரு ஆராய்ச்சியும் செய்கிறாராம். எவ்வளோ பெரியதான ஒரு மதியினம் பாருங்க. அவர் சொல்கிறார், மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும். இன்னைக்கு இந்த வரம், ஞானத்தை போதிக்கும் வரம், அப்படித்தான் சபைகளிலே பயன்படுத்தப்படுகிறது. இந்த தேவ ஞானம் வெளிப்படுதா, பிரபஞ்ச ஞானம் வெளிப்படுதா? சபைக்குள்ளே தேவ ஞானம் வெளிப்படணும், பிரபஞ்ச ஞானம் வெளிப்படக்கூடாது. சபைகளுக்குள்ளே இன்னைக்கு எது வந்துகிட்டு இருக்குது? உலகத்தினால் தன்னை சீராட்டி கொண்டு, உலகத்தினுடைய ஆடம்பரங்களினால், உலகத்தினுடைய ஆசபாசங்களினால், உலகத்தில் உள்ளதான
பெருமைகளினால் மேன்மைகளினால் தன்னை சீராட்டி கொண்டே அதே நேரத்தில் ஞானத்தையும் போதிக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன? சாலமோனை போல விழுந்து போகிற ஒரு அனுபவம். அப்போ இந்த ஞானத்தை என்னங்க செய்யணும்? வசனம் தெளிவாக சொல்லுது. நீதிமொழிகள் 1:7 ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேவ ஞானத்தினுடைய ஸ்டார்டிங் எங்க இருக்குது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ சபையில் போதிக்கும் போதோ அந்த வரத்தை யூஸ் பண்ணும் போதோ அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஊழியன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? தேவன் ஞானத்தை நிரம்புவதற்கு முன்பதாக தேவ பயம் இருக்கணும். அவனுக்கு பயந்து காத்திருந்து கர்த்தரிடத்துல அந்த ஞானத்தை வாங்கணும். எப்ப தேவன் மேல இருக்கிற அந்த பயம் நம்மளை விட்டு போகுதோ, எப்ப நமக்கு அந்த தேவன் மேல இருக்கிறதான அந்த ஒரு பயம் போய் நமக்கு நம்ம ஞானத்தின் மேல ஒரு பற்று வரும். எனக்கு இது தெரியும், எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கு. நான் என்ன வச்சு சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு நான் ரெவலேஷன்லையும் தானியல்லையும் ஈஸியாக எடுத்துருவேன். ஒரு சப்ஜெக்ட் அதில் எடுக்க சொன்னாங்கன்னா ஓரளவுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம், எடுத்துடலாங்கிற எண்ணம் எனக்கு வந்துருச்சுன்னா எனக்கு தேவ ஞானம் போயிடும், எனக்கு உலக ஞானம் வந்துடும், பிரபஞ்சத்தின் ஞானம் வந்துடும். இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? வசனத்தை தியானிக்க தொடங்குவேன். இப்போ இந்த மாதிரி செஞ்சு விழுந்து போன முதல் ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் சாலமோன். அவர் மதுபானத்தினால் தேகத்தை குளிப்பாட்டி கொண்டு, அவர் மதுபானம். நமக்கு அதை விட வேற போதை இருக்குது. என்ன போதை இருக்குது? நமக்கு கார் போதை இருக்குது, நமக்கு உலக ஐஸ்வர்ய போதை இருக்குது, கண்களின் இச்சைங்கிற போதை இருக்குது, பட்டம் பதவிங்கிற போதை இருக்குது, எதிர்காலத்தின் சேர்ப்பு, அதாவது எதிர்காலத்துக்கு சேர்த்துக்கொள்ளணும் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கிற போதை இருக்குது. இது எல்லாத்திலையும் நிறைஞ்சு கூட உட்காந்து வசனத்தையும் தியானிக்கிறது. அதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய வெளிப்பாடு வசனத்தில் வரும். அவங்க பேசும்போது அவங்களுக்கு எது அப்படி வசனத்தில் வருதுன்னா, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஏன்னா இப்போ அவங்க எதில் நிரம்பி இருக்கிறாங்க? மதுபானத்தில் நிரம்பி இருக்கிற மாதிரி உலகத்தில் நிரம்பி இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுவது என்ன? பிரபஞ்ச ஞானம். இப்போ தேவாலயம் கட்டணும். நான் சொல்றது ஒரு உதாரணம், நான் யாரையும் குற்றப்படுத்தலை, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு தேவாலயத்தை கட்டுவதற்கு, ஒரு ஊழியத்தை நான் பொதுவாக வச்சுக்கிறேன், ஒரு ஊழியத்தை கட்டுவதற்கு இப்போ நமக்கு என்ன தேவை? தேவ ஞானமா பிரபஞ்ச ஞானமா? ரெண்டுமே டிஃபரன்ஸ் இருக்கு. தேவ ஞானம் எப்படி ஒரு ஊழியத்தை ஒரு சபையை கட்டும்? இப்போ நம்ம ஒரு கட்டடம் கட்ட போகிறோம், ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்ட போகிறோம், ஏதோ ஒன்று நான் கட்ட போகிறேன். எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரு, நான் அதுக்கப்புறம் தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். காட்ஸ் விஷன்னே நான் சொல்கிறேன். ஆனால் இதில் நான் எந்த ஞானத்தை யூஸ் பண்ணுறேங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். இப்போ நான் எழும்பி நின்று ஆண்டவர் எனக்கு ஒன்று கட்ட சொல்லி இருக்கிறார். இப்போ நான் என்ன செய்கிறேன்? இதை கட்ட போகிறேன். நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அந்த தேவைகளை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? சில காரியங்களை நமக்கு சொல்லுவார். இப்போ நாம் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். 40 நாள் ஜெபம் பண்ணுறோம், 3 நாள் ஜெபம் பண்ணுறோம். நான் சொல்லுவேன், இந்த தேவ ஞானம் நிறைந்திருந்து நீங்கள் அதை செய்யும்போது அதற்கான தேவைகள்னு ஒன்று இருக்கும், அதை பரலோகம் பார்த்துக்கொள்ளும். கட்டுவதற்கு தேவையான ஞானம் தான் பரலோகம் வெளிப்படுத்தும், தேவைகளை பரலோகம் பார்த்துக்கொள்ளும். இப்போது பிரபஞ்ச ஞானம் வெளிப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தேவைகளை முன்னுரிமை கொடுத்து இந்த தேவைகளை சந்திப்பதற்கு நம்ம ஞானத்தை யூஸ் பண்ணுவோம். நம்ம பயங்கரமாக ஞானத்தை யூஸ் பண்ணி எப்படி ஜனங்கிட்ட வாங்கிறது, ₹1,00,000 கொடுக்குறவர்கள் கொடுக்கலாம், 50,000 கொடுக்குறவர்கள் கொடுக்கலாம், 150 கொடுக்குறவர்களும் கொடுக்கலாம். இப்போ நம்ம இங்கே என்ன செய்கிறோம்? நம்முடைய ஞானத்தை இதிலையே கொஞ்சம் சூட்சமாக யோசிக்கலாம். இதில் தேவன் ஜனங்கிட்ட வாங்கிறதுக்கு மெத்தட் யோசிக்கலாம். என்ன யோசிக்கலாம்? பிரியாணி வாசலில் விற்கலாம், டிஷர்ட் விற்கலாம், வடை போட்டு விற்கலாம், அப்படி இல்லாவிட்டால் ஒரு ப்ரோக்ராம் நடத்தலாம், ஒரு டிக்கெட் விற்கலாம். இது எல்லாமே பிரபஞ்ச ஞானம். இப்படி கட்டினவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி செய்யலாமே அப்படின்னு வருவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த கட்டுவதற்கு தேவையான முன்னுரிமையை கொடுத்தது, அந்த தேவைக்கு முன்னுரிமை கொடுத்ததுனால அடுத்து அதை கட்டுவதற்கு தேவையான பிளானோ ஆட்களோ நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கேற்ற மாதிரி நியமிப்பேன். தேவ ஞானம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? கட்டுன்னு சொன்ன ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கான தேவையை கொண்டு வந்துடுவார், கட்டுறதுக்கான ஆளை அந்த ஞானத்தோடு கொண்டு வருவார், பெசலையில் கொண்டு வருவார். கட்டுவதற்கு தான் கோத்திரத்தில் ஒருத்தனை எழுப்புவார். இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஞான இருதயத்தோடு அதை கட்டி முடிப்பார்கள். இதுதான் தேவ ஞானம் வெளிப்படுறது. இப்போ ஊழியத்தில் தேவ ஞானம் எப்படி வருது? இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் ஜனங்களுக்கு போதிச்சிங்கன்னா இதுதான் ஞானத்தை போதிக்கும் வரம். இப்போ இதை கேட்குற உன் சபை எப்படி இருக்கும்? இதை கேட்குற விசுவாசி எப்படி இருப்பான்? இதே விசுவாசத்துக்குள்ளே அவன் வந்துடுவான், இதே தாட்டுக்குள்ளே அவனுக்கு வந்துட்டு அவனும் தேவனை நோக்கி பார்க்குறவங்களே இருப்பாங்க விசுவாசி.
இப்போ நான் இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டேன்? 2500 ரூபாய் கொடுக்கக்கூடிய 2500 பேர் தேவை, 100 ரூபாய் கொடுக்குறவங்க, 50 ரூபா கொடுக்குறவங்க தேவை. இப்போ நாம் என்ன செய்யலாம்? நிகழ்ச்சி நடத்தி காசு சம்பாதிக்கலாம், பிரியாணி போட்டு காசு சம்பாதிக்கலாம். நான் சொல்லி கொடுத்ததுனால இந்த கீழே உட்காந்துருக்கிறவங்க அடுத்த ஜென்ரேஷனில் அவங்க என்னவா மாறுவாங்க? ஊழியக்காரராக மாறுவாங்க. இப்போ இவங்களுக்கு நான் தேவன் ஞானத்துக்கு பதிலாக பிரபஞ்ச ஞானத்தை கொடுத்துட்டேன். இப்போ இவங்க அதோடு கூட வெளியே போய் இவங்க ஊழியத்தில் வரும்போது எங்களுடைய ஊழியக்காரர் எப்படி சபை கட்டினாரோ, என் ஊழியக்காரர் எப்படி அந்த சுவிசேஷகர் அவர் ஒரு கட்டடத்தை கட்டினாரோ அதே மாதிரி தான் நானும் கட்டுவேன், இவங்களும் வளருவாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு நீங்கள் ஒரு விசுவாசத்தோடு கூட கட்டுவது எப்படின்னு சொல்லி தேவன் ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனும் தேவன் ஞானத்தோடு கூட வரக்கூடிய ஜென்ரேஷனாக மாறிடும். இதுதான் வரத்தினுடைய வல்லமை. அந்த வரம் எப்படி கிரியை செய்யும்? தேவன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கும், தேவன் ஞானத்தை பூமியில் கொண்டு வரும். அந்த வரத்தை நீ பூமியில் கொண்டு வந்து அதை செயல்படுத்தும் போது மாம்சம் உனக்குள் கலக்காமல் இருக்கும். மதுபானத்தினால் தேகத்தை குளிப்பாட்டி கொண்டிருக்கும் போதே அவன் மெய்ஞானத்தை தேடினான். இன்னைக்கு நம்ம மதுபானம் இல்லை, ஆனால் வேற போதைகளுக்குள்ளே இருக்கிறோம். அதுதான் இந்த வரத்தை இன்னைக்கு கெடுத்துக்கிட்டு இருக்குது, ஞானத்தை போதிக்கும் வரம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறது அறிவை உணர்த்தும் வசனம். அறிவை உணர்த்தும் வசனம் என்ன? இது இப்போ ஞானத்தை பற்றி பேசணும், இந்த வசனத்தை பற்றி பேசணும், எப்படி வசனம் போதிக்கணும்னு பேசணும், எப்போ ஞானம் ஆரம்பிக்குதுன்னு பேசணும். அறிவை உணர்த்தும் வசனம்னா என்ன? இதுதான் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு மேன்மையானது. இது ஒன்றுக்காக எத்தனை குரோர்ஸ் வேணால் இழக்கலாமா? பவுல் சொல்கிறாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். அவரை அறிகிற அறிவு, அந்த அறிவை உணர்த்தும் வசனம் தான் இந்த வரம். இது என்னங்க? அவரை அறிகிற அறிவுனா என்ன அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே என்னுடைய ஊழியத்தில் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது தான். இதுக்கு நிறைய ஸ்காலர்ஸு நிறைய விளக்கங்கள் வச்சுருப்பாங்க, அது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. இது எனக்கு சொல்லி கொடுத்தது, அவ்வளோதான். அவரை அறிகிற அறிவுனா என்ன? யூ மஸ்ட் நோ யுவர் காட் பர்சனலி. உங்கள் தேவனை நீங்கள் தனிப்பட்ட முறையிலே தெரிந்திருக்கணும். பொதுவாய் தேவனை தெரிந்திருப்பதற்கும் தனிப்பட்ட முறையில் தேவனை தெரிந்திருப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. பொதுவாக தேவனை தெரிந்திருப்பதுனா என்ன? இயேசு கிறிஸ்து வந்தார், பாவத்துக்காக மரித்தார், கன்னியின் வயிற்றிலே பிறந்தார், அப்புறம் பாவத்துக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். இது கிறிஸ்தவங்க இல்லை, புறஜாதியாரும் சொல்லுவாங்க. இது அவரை பற்றின அறிவு புறஜாதியாருக்கும் இருக்குது. ஆனால் தேவனுடைய அறிவுனா என்ன? அவர் அறிகிற அறிவுனா என்ன? இயேசு எப்போ கோவப்படுவார், அவர் கோவப்படும் போது என்னென்ன நடக்கும், இயேசு எப்போ சந்தோஷமாக இருப்பார், அவர் சந்தோஷப்படும் போது என்னென்னலாம் நடக்கும், இயேசு உலாவுகிற நேரம் என்ன, இந்த பூமி அதிர்ச்சி இதுக்கெல்லாம் நடக்குதே அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இதெல்லாமே அவர் அறிகிற அறிவு. இப்போது நான் 2 சம்பவம் பைபிளில் இருக்குது. இந்த வரத்துக்கான ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு அதன் வழியாக கொடுத்துட்டு நான் 3வது வரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவும்படி தேவன் வந்தார். இப்போ ஆதாமை தேடுறார். இவர் தோட்டத்தில் உலாவுறதுக்கும் அவர் வர நேரத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அவர் எப்போ தோட்டத்தில் உலா வருவார்? குளிர்ச்சியான நேரத்தில் வருவார். அப்போது தேவன் குளிர்ச்சியான நேரத்தில் வராருன்னா நம்மளோட கூட உலாவ வராருன்னு அர்த்தம். ஏங்க உலா வராருன்னா என்ன? 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறார். எப்போ உலாவார்? நீ குளிர்ச்சியான வேளையிலே உன் தேவன் உன்னுடைய ஆலயத்துக்குள்ளே உலாவுவார்னு அர்த்தம். அப்போது அந்த ப்ளசண்ட், அந்த ஒரு ப்ரீஸ் வீசும்போது அதான் உன்னத பாட்டு சொல்லுது. அப்போ இது தேவன் நம்மோடு கூட உறவு கொள்ளுகிற நேரம்னு அர்த்தம். இப்போ அதே ஆபிரகாம் கிட்ட வரும்போது சோதோமை அழிக்கும் போது எப்போ வந்தார்? பகலில் உஷ்ணமான வேளையிலே அவர் இறங்கி வந்தார். அப்போ உஷ்ணம், டென்ஷன், கோபம், அந்த ஒரு சூடு, ஆண்டவர் சூடாக இருக்காருன்னு அர்த்தம். இப்போ சோதோமை அழிக்க வந்திருக்கிறார். அப்போ அவர் வர நேரமும் அவர் செய்ய போகிற சம்பவத்துக்கு என்ன இருக்குது? ஒரு தொடர்பு இருக்குது. குளிர்ச்சியான நேரத்தில் வந்தால் அவர் நம்ம கூட உலாவ போகிறாருன்னு அர்த்தம். உஷ்ணமான வேலையில் வந்தால் அவர் என்ன செய்ய போகிறாரு? அழிக்க போகிறாருன்னு அர்த்தம். இதுதான் அவரை அறிகிற அறிவு. 1 ராஜாக்கள் 19 எலியா குகைக்குள்ளே போயிடுறாரு. எலியா ஆண்டவர் கூப்பிட்றாரு, வெளியே வா, எனக்கு முன்னாடி நில்லுன்னு சொல்கிறாரு. எலியா யோசிக்கிறார். ஏன்? எலியா தேவனுடைய மனநிலையை எப்படி இருக்குன்னு தேடுறாரு. ஃபஸ்ட்டு என்ன வருது? பெரிய பூமி எதிர்ச்சி, பெருங்காற்று, அப்புறம் பூமி எதிர்ச்சி, அப்புறம் அக்கினி. இது 3ஆம் வரும்போது எலியா வரல, குகையை விட்டு வெளியே வரல. ஏன்னா எலியா யோசிக்கிறாரு, இது பூமி அதிர்ச்சி நடக்குதே, அப்படின்னா கர்த்தர் இந்த மனநிலையில் இருக்கிறாரான்னு பார்த்தா வசனம் சொல்லுது, அதிலே கர்த்தர் இருக்கவில்லை அப்படின்னு இருக்கு. இப்போ அடுத்து பெருங்காற்று வீசுது, இதுலேயே எலியா பார்க்குறாரு, வசனம் சொல்லுது அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை அப்படின்னு இருக்கு.
அப்புறம் பட்சிக்கிற அக்கினி வருது, அதையும் எலியா பார்க்குறாரு. அதுலேயும் வசனம் சொல்லுது, இதிலும் கர்த்தர் இருக்கவில்லை அப்படின்னு இருக்கு. அப்போ இதெல்லாம் இல்லைன்னொன்னே அடுத்து ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது அப்படின்னு இருக்கு. இந்த மெல்லிய சத்தத்தை கேட்ட உடனே எலியா சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு அவன் கெபியை விட்டு வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வசனங்களில் நீங்கள் இந்த சம்பவத்தை வாசிக்க முடியும். அப்போது எலியா ஏன் இந்த 3 நேரத்துலையும் வெளியே வரல? அவர் பார்க்குறாரு, பட்சிக்கிற அக்கினியா கர்த்தர் நிற்கிறாரா, பயங்கர கோபத்தில் இருக்கிறாரா? இல்லைப்பா, இப்போ கொஞ்சம் அதில் அந்த மூடில் இல்லை. ஆனால் வெளியே வரல. அடுத்து பார்க்குறாரு, பூமி அதிர்ச்சி, பெரும் காற்று, எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஓ, கர்த்தர் இல்லை, இப்போ இந்த மாதிரி மைண்டில் இருக்கும்போது போக வேண்டாம். அவரே பார்த்து கடைசியாக ஒரு மைல்டு சவுண்டு, மெல்லிய சத்தம், இப்போ கர்த்தர் சாஃப்டாக இருக்கிறாரு, வெளியே வரலாம். இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. இந்த அறிவை ஆவியானவர் நமக்கு தருவார். அதனால தான் ஆவியானவர் அந்த வரத்தை நமக்கு பகிர்ந்தளிக்கிறார்னு இருக்கு. நீங்கள் வரத்தை எதுக்கு வச்சிருக்கிறோம்? கர்த்தரை அறிகிறதுக்கு. பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். ஏங்க, இவர் விடுறதுக்கும் அவர் அறியறதுக்கும் என்ன சம்பந்தம்? வெரி சிம்பிள். நீங்கள் ஸ்பிரிச்சுவலி வளரணும்னா நீங்கள் வேர்ல்ட்லி எல்லாத்தையும் விடணும். எவ்வளோக்கு எவ்வளோ வேர்ல்ட்லி விடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பிரிச்சுவலி வளருவீங்க. வேர்ல்ட்லி எவ்வளோக்கு எவ்வளோ உங்ககிட்ட இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் ஞானம் இருக்காது, அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பிரிச்சுவலி வளர முடியாது. தேவன் உங்களுக்குள்ள வர 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 உலகம் உங்களை விட்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த தேவன் ஞானமும் தேவ அறிவும் உங்களுக்குள்ள வரணும்னா உலக ஞானமும் உலக அறிவும் உங்களை விட்டு போகணும். அதான் சொல்லுவேன். இப்போ ஆசாரிப்பு கூடாரம் கட்டுற மோசே எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர் எகிப்தின் கலைகளிலே வல்லவர். அப்பேற்பட்ட ஞானம் உள்ள ஒரு மோசே கர்த்தர் வெயிட் பண்ணுறாரு ஆசாரிப்பு கூடாரத்தை அவர் கையில் கொடுக்கறதுக்கு. எதுக்கு வெயிட் பண்ணுறாரு தெரியுமா? இந்த உலக ஞானம், பிரபஞ்ச ஞானம் அவருக்கு போகணும். எகிப்து ஞானம் போனால் தான் பரலோக ஞானம் அவருக்கு வரும். 40 வருஷம் இதை மறக்க பண்ணணும். சில நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா பழைய தொழில் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போது ஆண்டருக்குள்ளே வந்துடுவாங்க. ஆண்டருக்குள்ளே வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 வருஷம் கழித்து ஏதோ ஒரு இடத்துல போகும்போது அந்த தொழில் செய்யும் போது யாராவது ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த தாட்டு வரும். என்ன தாட்டு வரும் தெரியுமா? என்னங்க இப்படி செய்கிறீங்க, இது இப்படி செய்யக்கூடாது, இந்த மாதிரி செய்யுங்க அப்படிம்பாங்க. என்ன காரணம்? இவங்களுக்கு என்ன இருக்குது? இன்னும் அந்த பழையத்தினுடைய டேலண்ட் உள்ளே இருக்குது. அது உள்ளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் புது விஷயத்தை கர்த்தர் புகுத்த முடியாது, புது விஷயத்தை உள்ளே கொண்டு வர முடியாது. அதுக்கு 40 வருஷம் ஆச்சு மோசேக்கு. எதுக்கு? அவர் எகிப்தில் கட்டின ராமசேசு கட்டின ஊரோடைய ஞானம் போய் எது கட்டணும்? இப்போ ஆசாரிப்பு கூடாரம் கட்டுற ஞானம் வரணும். அது உலக ஞானம், இது பரலோக ஞானம். இதைத்தான் பவுல் சொல்கிறாரு, இதை நான் பெறத்துக்கு முதல்ல இதை விடுறேன். இந்த 40 வருஷம் இன்னைக்கு என்ன நடக்குது? மேலே ஏறி நின்றுக்கிட்டு நம்முடைய படிப்பறிவை யூஸ் பண்ணி ஊழியம் நடக்குது. மேலே ஏறி நின்றுக்கிட்டு எனக்கு உலகத்தில் கிடைச்ச ஞானம் அனுபவம் அதை வச்சுக்கிட்டு ஊழியம் நடக்குது. மேலே ஏறி நின்றுக்கிட்டு நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் படித்த என்னுடைய இசை ஞானத்தையும் என்னுடைய இசை அறிவையும் வச்சுக்கிட்டு இங்கே ஊழியம் நடக்குது. இங்கே இப்போ என்ன வரும் தெரியுமா? பிரபஞ்ச ஞானம் வரும். அதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் ஏறும்போது அந்த மியூசிக் டைரக்டர் மாதிரி நான் மியூசிக் போடணும், அந்த உலக பிரகாரமான அது மாதிரி ஆடம்பரமாக என் சபை இருக்கணும், அந்த ஸ்டேடியம் மாதிரி இருக்கணும், அந்த சினிமா தேட்டர் மாதிரி என் சர்ச் இருக்கணுன்ற அவங்க அந்த தாட் ஏன் வருது தெரியுமா? அந்த உலக ஞானம் இன்னும் எங்கே இருக்குது? மைண்டில் இருக்குது. அதுவே உங்களுக்குள்ளே தேவ ஞானம் இருக்கணும். என்ன செய்வீங்க? ஆண்டவரே, இந்த சர்ச்சை நான் கட்ட போகிறேன்ப்பா, எனக்கு என்ன பிளான் கொடுக்குறீங்க, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது இன்னைக்கும் கர்த்தர் பிளான் தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த பிளான் அவர் கொடுத்தா அதை கட்டுறதுக்கான தேவைகளையும் அவரே கொடுப்பார், அதை கட்ட வேண்டிய ஆட்களையும் அவரே கொடுப்பார், அவர் அதை செய்து முடிப்பார். இன்னைக்கும் தேவன் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டின தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். இன்னைக்கும் அவர் கட்டி முடிப்பார். அப்போ இந்த வரம் எதுக்கு? அறிவை உணர்த்தும் வசனம் எதுக்கு? ஜனங்களுக்குள்ள தேவனை அறிகிற அறிவை கொண்டு போய் உணர்த்தணும். இன்னைக்கு நம்ம எந்த அறிவை கொடுத்துட்டு இருக்கிறோம் ஜனங்களுக்கு? உலக அறிவை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நமக்குள்ள இருக்கிற அறிவை கொடுத்துட்டு இருக்கிறோம், மாம்ச அறிவை கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த ஆவியின் அறிவு வரும்போது, அந்த வரம் வரும்போது என்ன செய்யும்? கர்த்தரை அறிகிற அறிவை கொண்டு வரும். கர்த்தரோடு கூட நீ எப்படி நடக்கணும், கர்த்தரோடு எப்படி சஞ்சரிக்கணும், கர்த்தரோடு எப்படி ஜெபம் பண்ணணும், அவர் கூட எப்படி உலாவணும், அவர் இருதயத்து மேலே மார்பிள் எப்படி சாஞ்சு கொள்ளணும், அவர் இருதயத்துக்குள்ள இருந்த ரகசியத்தை எப்படி வாங்கணும், அவரோடு கூட போய் எப்படி பரலோகத்தில் நிற்கணும், பரலோகத்தில் இருக்கிற ரகசியத்தை நீ எப்படி வாங்கணும், எல்லாத்தையும் இந்த வரம் சொல்லி கொடுக்கும். இட்ஸ் அ பவர்ஃபுல் கிஃப்ட். தேவனை அறிகிற அறிவு.
அவரை அறிகிற அறிவு வந்ததுனால தான் மற்ற எல்லா அப்போஸ்தலரை பார்க்கிலும் யோவானால் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாங்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அவன் மார்பில் சாஞ்சிக்கிட்டு இயேசுவை தெரிஞ்சிடுச்சு அவனுக்கு. இயேசு கெத்சமனேக்கு போகிற வரைக்கும் மார்பில் சாஞ்சிக்கிட்டாரு. ஏன் சாஞ்சிக்கிட்டாரு? இயேசுவை அப்படியே 100% படித்து வச்சுட்டார் அவர். இயேசு எப்போ கோவப்படுவார், எப்போ கோவப்பட மாட்டார், எப்போ எங்கே போகிறார், எங்கே வர்றார், என்ன பண்ண போகிறார் எல்லாம் மனசில் பச்சு வச்சுக்கிட்டார். இப்படிப்பட்டவனால தான் அவரை அறிகிற அறிவு கொண்டு வர முடியும். கடைசியாய் ஆவிகளை பகுத்தறிதல். ஆவிகளை பகுத்தறிதல்னா என்ன? இது இன்னைக்கு எல்லா ஊழியக்காரனுக்குள்ளேயும் கண்டிப்பாக எல்லா சபைக்குள்ளேயும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான வரம். ஆனால் பெரும்பான்மையானவர்கிட்ட மிஸ் ஆகிற வரம் ஆவிகளை பகுத்தறிதல். அதாவது இந்த உலகத்தில் பலவிதமான ஆவிகள் இருக்குது. அசுத்த ஆவிகள் இருக்குது, அந்திகிறிஸ்துவின் ஆவிகள் இருக்குது, பல பிசாசின் ஆவிகள் இருக்குது. அதே நேரத்தில் தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷர்களும் இருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்களும் இருக்கிறார்கள். இப்போ நமக்கு ஒருத்தரை பார்த்த உடனே அந்த மனுஷன் யாருன்னு நமக்கு தெரியாததுனால தான் சபைகளுக்குள்ளே இவ்வளோ குழப்பம், ஊழியங்களுக்குள்ளே இவ்வளோ பிரிவு. இப்போ சபைக்குள்ளே இவ்வளோ பிரிவினைகள் ஏன் ஏற்படுது, ஏன் ஊழியக்காரங்களுக்குள்ளே ஒரு மனம் இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம ஆரம்பிக்கும் போதே ஒரு மனுஷனை பார்க்கும்போதே அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியை படிக்கிற அந்த ஆவிகளை பகுத்தறிதல் இருக்கணும். இப்போ உதாரணமாக நாத்தான்வேல் வராரு, இயேசு அவரை பார்த்து கேட்குறாரு, இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அத்தி மரத்தின் கீழையா கண்டான், அதை சொன்னதுனாலயா நீ நம்புற? இல்லைப்பா, எனக்கு உன் இருதயம் தெரியுது, நீ யாருன்னு எனக்கு தெரியுது. அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன்னு சொன்னதுனாலயா நீ என்ன நம்புறன்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் இயேசுவால் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். இப்போது அநேகர் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு யோவான் ஸ்நானம் கிட்ட வராங்க. அநேகர் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு யோவான் ஸ்நானம் செஞ்சது என்ன தெரியுமா? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கூப்பிட்டாரு. அதே நேரத்தில் இயேசு வராரு. இயேசுவை பார்த்து என்ன கூப்பிட்டார் தெரியுமா? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்போது எது தேவாட்டுக்குட்டி, எது பாம்பு குட்டிங்கிறத அவரால் பகுத்து அறிய முடியுது. அதுதான் ஆவிகளை பகுத்தறிதல். இன்றைக்கி உங்கள் எதிரில் நிற்கிறவன் யாருங்கிறத ஆவியானவர் உனக்கு உணர்த்துவார். வந்து நிற்கிற ஆள் ஏமாத்துறவனா, மாய்மலக்காரனா, அவனோட உங்கள் ஆவி ஒத்து போகாது. அந்த ஸ்பிரிட் உங்கள் ஸ்பிரிட்டோட ஒத்து போகாது. நான் சொல்கிறேன், இவர்களும் ஆவிக்குரியவர்களாக தான் இருப்பாங்க, ஒரே சபையில் தான் இருப்பாங்க, விசுவாசியாக இருப்பாங்க, சக ஊழியர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட கூட நமக்கு ஒத்து போகாது, அந்த ஸ்பிரிட்டும் நமக்கு ஒத்து போகாது. என்ன ரீசன் தெரியாது. அதுக்கு நான் சொல்கிறது 2 ரீசன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, அவங்க நல்ல ஸ்பிரிட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் நம்மளோடு கூட பிரயாணம் பண்ணுவதற்கு பரலோகம் அவர்களே பர்மிஷன் கொடுக்கல. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஊழியத்துக்கு கூட யார் இருக்கணும், யார் நடத்தணும், யார் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், நாம் யாருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஆண்டவர் செல்ல செட்டப் வச்சுருப்பார். அவங்க தான் கூட இருக்கணும். இப்போ உதாரணமாக பவுலும் பர்னபாவும் போகிறாங்க. அந்த இடத்துல யார் வருது? மார்க் எனப்படுகிற யோவான் வரார். இப்போ பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஆவி ஒத்து போகுது, பவுலுக்கும் மார்க்குக்கும் ஆவி என்ன செய்யலை? ஒத்து போகலை. ஆனால் பர்னபாவுக்கும் மார்க்குக்கும் என்ன ஆவி ஒத்து போகுது. இதுதான் டிஃபரன்ஸ். பவுலும் ஆவிக்குரியவர் தான், அப்போஸ்தலர் தான். மார்க்கும் தேவனுடைய மனுஷன் தான், சுவிசேஷம் எழுதினவர் தான். அவரும் கெட்டவர் இல்லை, இவரும் கெட்டவர் இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து போகிறது தேவ சித்தம் இல்லை. இப்போ யார் யாரும் ட்ராவல் பண்ணணும்? பர்னபாவும் மார்க்கும் தான் ட்ராவல் பண்ணணும். யார் யார் ட்ராவல் பண்ணணும்? பவுலும் சீலாவும் தான் ட்ராவல் பண்ணணும். அதான் தேவ திட்டம். இப்போ மார்க்கு கெட்டவரா? இல்லை. பர்னபா கெட்டவரா? இல்லை. ஆனால் இவங்க 2 பேரால் ட்ராவல் பண்ண முடியாது. காரணம், இவர்கள் 2 பேரும் இணைந்திருப்பது தேவ சித்தம் இல்லை. இது ஒரு வகை. எல்லாருமே இங்கே நல்லவங்க தான். ஆனால் யார் யார் யாரோட இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. அவங்க கூட தான் இருக்க முடியும், மற்றவங்க அவங்களோட இருக்க முடியாது. இது நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நம்மளாவே வச்சுக்கணும். இதான் ஆவிகளை பகுத்தறிதல். நான் மினிஸ்ட்ரி வைஸ் பேசுகிறேன். நம்ம ரொம்ப சாதாரணமாக இதை சொல்லணும். என்ன சொல்லலாம்? வந்து உட்காந்துருக்கிறோம், பிசாஸ் பிடிச்சோம்னா இல்லையான்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும். இது வந்து பேசிக், ஆவிகளை பகுத்தறிதல்ல பேசிக். நான் அடுத்த லெவலுக்கு போகிறேன். இப்போ வந்து உட்காந்துருக்கிறவங்க என்ன ஆவி உடையவங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு கொயரில் 10 பிள்ளைங்க பாடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வெளியிருந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருந்தார், கெஸ்ட் ஸ்பீக்கரு. அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தார். பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆராதனை பாட்டு பாட சொன்னார். அப்போ கொயர் எழுந்து நின்று பாடிச்சு. எல்லாரும் பாடி ப்ரேயர் நடத்துகிறாரு. எல்லாம் உற்சாகமாக அந்நிய பாஷை பேசிக்கிருந்தாங்க அந்த குரூப்பில் நின்றவங்கெல்லாம். அதில் அவர் அப்படி பண்ணிகிட்டே இருந்தவர் திடீர்னு நடுவில் உள்ள ஒரு பிள்ளையை பார்த்து இயேசுவின் நாமத்தில் ஸ்டாப் அப்படின்னாரு. பொத்துன்னு அந்த பிள்ளை கீழே விழுந்துச்சு. அந்த சபையில் அந்த பிள்ளை கிட்டத்தட்ட ஒரு 20-15 வருஷமாக இருக்கிற பிள்ளை. எல்லாருக்கும் ஆச்சரியம்.
முடிஞ்ச பிறகு பார்த்தா அந்த பிள்ளைக்குள்ள அசுத்தாவி இருந்திருக்குது. அவர் அந்த லாங்குவேஜை வச்சு கண்டுபிடிச்சிட்டார். ஆவிகளை பகுத்தறிதல், இது ஒன்று, இது பேசிக். நான் சொல்கிறேன், இது பேசிக். ஒரு புது விசுவாசியோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து உட்காடுறாங்க, உட்காரும் போதே ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு உணர்த்துதலை கொடுப்பார். இவங்களோட சேரலாம், இவங்களை சேர்த்துக்கலாம், இவங்களை வேணாங்கிற உணர்வு கொடுப்பார். அந்த உணர்வுக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பல நேரங்களில் நாம் என்ன பண்ணுவோம்னா அசட்டை பண்ணிடுவோம். எப்படி நாம் வந்திருக்கிறவங்கள அந்த அசட்டை பண்ணுவோம். ரெண்டாவது லெவல் என்ன தெரியுமா? இந்த ஊழியர்களோட சேர்ந்து போகலாமா போக வேண்டாமா? அவங்க நல்லவங்க தான் இருப்பாங்க, பட் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது பண்ணாதது பரலோகம் நிர்ணயிச்சு வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். மூணாவது லெவல் இருக்குது. ஊழியர்கள்லையே யூதாஸ்ன்னு ஒன்று இருக்கும். இந்த யூதாஸ் யார் கூட உட்காந்துருக்கோம்? 12 அப்போஸ்தலரோட தான் உட்காந்துருக்கோம். இது அதுக்கு நடுவில் தான் உட்காந்துருக்கோம். இப்போது உட்காந்துருக்கிற யூதாஸ் நினச்சிக்கிறாரு, நான் காட்டி கொடுக்க போகிறேன், 30 வெள்ளிக்காசு வாங்கிட்டேன், இயேசுவை நான் சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னும் போது இயேசு சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பார். அதோட அர்த்தம் என்ன? காட்டி கொடுக்க போகிறவனுக்கு நான் இயேசுவை காட்டி கொடுக்க போகிறேன், இயேசுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நீ காட்டி கொடுக்க போகிற எனக்கு தெரியுதுன்னு அவனுக்கு சொல்கிறாரு. இதுதான் ஆவிகளை பகுத்தறிதல். உட்காந்துருக்கவன் அப்போஸ்தலனாக இருந்தாலும் தப்பானவனாக இருந்தால் நீ கண்டுபிடிக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் 12 அப்போஸ்தலனா 12 பேர் நல்லவங்க, 50 விசுவாசி நல்லவங்க, பாஸ்டர்ஸ் மீட்டிங், ஊழியக்காரங்க மீட்டிங், எவாஞ்சலிஸ்ட் மீட்டிங் வந்திருக்கேன், எல்லாருமே நல்லவங்க, எல்லாருமே ஊழியக்காரங்க. அதில் என்ன இருக்குது? அதில் ஒரு யூதாஸ் இருக்கும், அது உனக்கு தெரியணும். அதுதான் ஆவிகளை. இன்றைக்கி இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லாததுனால தான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நிறைய நஷ்டம், நிறைய பிரிவினை, நிறைய சண்டைகள், நிறைய சச்சரவு. ஏன் நம்ம என்ன சொல்கிறோம்? அவர் இப்படி செய்வார் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, நான் அவரை ரொம்ப நம்பினேன். அவர் இப்படி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் ரொம்ப அவரை நம்பினேன். காரணம் என்ன? ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லை. சிலர் வரும்போது நிற்கும் போதே ஆவியானவர் உணர்த்துவார். நம்மளோட அவங்களோட மனசு ஒத்து போகாது. ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுப்பார் ஆண்டவர். அந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் போதே நீ டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிடணும். ஓகே, ரைட், ஃபைன். நான் ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் பண்ணி முடிக்கிறேன் இந்த முதலாவது பகுதியை. ஒரு ஊழியரை எங்கிட்ட கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர்கள் ரொம்ப பெரிய காரியத்தை சொல்லி அவரை பற்றி நல்ல பெருமையான காரியங்கள்லாம் சொன்னாங்க. அவர் வந்து உட்கார்ந்த நிமிஷத்துலேருந்து என்னுடைய இருதயம் அவரோட ஒத்தே போக மாட்டேங்குது. இத்தனைக்கும் அவர் ரொம்ப ஹம்பிளாக பேசுகிறாரு, ரொம்ப நிறைய பெரிய காரியங்களை செய்கிறாரு, நிறையா பேசுகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் என்னுடைய ஊழியத்தை தாங்கிறதுக்கு கூட ரெடியாக இருக்கிறார். ஆனால் அவரோட என் ஆவி ஒத்து போகலை. நான் அப்பொழுது என் நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், என்னமோ தெரில இவரோட எனக்கு ஒத்து போக மாட்டேங்குது, இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் கான்டாக்ட் வச்சுக்கல, கட் பண்ணிட்டேன். ஒரு 6 மாதம் இருக்கும். அதே நண்பர் வந்துட்டு சொன்னார், அவரை பற்றின சில காரியங்கள்லாம் சொல்லி, இப்போ அவர் ஊழியத்திலே இந்த இடத்த விட்டு போயிட்டாரு, வேறு இடத்துக்கு போயிட்டாரு, அங்கேயும் போய் சில பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு சொல்லி ஊழியமே இன்றைக்கி வேறு மாதிரி ஆகி ரொம்ப பிரச்சனையில் இருக்குதுன்னு சொன்னார். ஒரு வேளை அதில் நான் ஜாயின் பண்ணியிருந்தால், அவர் கூட நான் சேர்ந்திருந்தால், எனக்கும் அந்த ஒரு மனபாரம் அல்லது எனக்கு ஒரு கஷ்டம் அதில் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த உணர்த்துதலுக்கு ஆண்டவர் கொடுக்கும் போதே நம்ம கொஞ்சம் விலகிடணும். அதான் நல்லது. பல நேரங்களில் நாம் இதை செயல்படுத்தாமல் விட்டுடுறோம். சில நேரத்தில் ஆண்டவர் உணர்த்தும் போது நம்ம மனுஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆவியின் சத்தத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அசட்டை பண்ணிடுறோம். ஐயோ, எப்படிங்க அவரை போய் இவரை போய் இவர் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாரே, அவர் தான் பின்னாட்களில் உனக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடிவார். அந்த ஆவியை பகுத்தறிகிற வரம் ரொம்ப முக்கியம். இந்த ஞானத்தை போதிக்கும் வரமோ, அறிவை உணர்த்தும் வசனமோ சபைக்கு ஜனங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஆவியை பகுத்தறிகிற வரம் ஊழியக்காரனுக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் ஞான வரங்கள். இந்த 3ம் சபைக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே கண்டிப்பாக இந்த ஞானத்தை போதிக்கிற வரமோ, அறிவை உணர்த்தும் வசனம் இருக்கணும். அது இருந்தால் தான் ஜனங்களை போதிக்க முடியும். ஜனங்களை அந்த அறிவுக்குள்ளே, தேவ ஞானத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். இல்லைனா உலக ஞானமும் உலக அறிவும் சபைக்குள்ளே வந்துடும். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இதனுடைய 2வது பகுதியை அடுத்த முறை நாம் பார்க்க போகிறோம். நாம் எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்ட மகத்துவங்களை ஆராயும்படியும் அதை தெரிந்து கொண்டு நாங்கள் அதன்படி நடக்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உடைய வசனத்துக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன் இம்மட்டும் எங்களை நடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி. இந்த வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அதன்படி செய்கிறவர்களாயும் நீர் மாற்ற போகிறதுக்காக உமக்கு நன்றி. இந்த ஜனங்கள் இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்ய கிருபை பாராட்டும்.
உம்முடைய மகிமை மூடட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.